அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜபியில் பார்க்க இருப்பது எதிர்வரும் IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறப் போகின்ற அணிகள் எந்த 4 அணிகளாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த 4 அணிகளிலிருந்து எந்த அணியானவர்கள் சாம்பியனாக தெரிவு செய்து கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகளவாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை இந்த IPL சுற்றுப் போட்டிகளிலே மொத்தமாக 10 அணிகள் களம் காண்கின்றன. இந்த 10 அணிகளிலே என்னை பொறுத்தவரையில் 4 அணியானவர்கள் பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகளினை 100% ஆரம்பத்திலே இழக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த 4 அணிகளாக பஞ்சாப் கிங், லக்னோ சூப்பர் ஜெயண்ட், குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய 4 அணிகளும் இந்த பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்கின்ற வாய்ப்பினை கூடிய விரைவில் இழக்கின்ற அணிகளாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் CSK, SRH, RCB, மும்பை இந்தியன்ஸ், KKR, ராஜஸ்தான் ராயல் 6 அணிகளுக்கு இடையிலே தான் மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று காணப்பட போன்றது. இந்த 6 அணிகளிலிருந்து எந்த 4 அணியானவர்கள் பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள் என்பதில் ஒரு பாரிய ஒரு இழுபறி ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. என்னை பொறுத்தவரையில் இந்த 6 அணிகளிலிருந்து CSK, RCB, மும்பை இந்தியன்ஸ் ஆகிய 3 அணிகளும் நேரடியாக பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும், 4வது அணியாக தெரிவு செய்து கொள்ளப்படுகின்ற அணிக்காக SRH, ராஜஸ்தான் ராயல், KKR ஆகிய 3 அணிகளுக்கு இடையிலே பாரிய போட்டி ஒன்று இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. பெரும்பாலும் இந்த போட்டியிலே 4வது அணியாக KKR அணியினர் பிளே-ஆஃப் சுற்றுக்கு செல்வார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதன் அடிப்படையில் CSK, RCB, மும்பை இந்தியன்ஸ், KKR ஆகிய 4 அணிகளிலிருந்து 2 அணியானவர்கள் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்து கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அந்த 2 அணிகளாக பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் CSK மற்றும் KKR ஆகிய 2 அணிகள் தான் அமைந்து கொள்வார்கள் என்பதோடு, இம்முறையும் KKR அணியானவர்கள் சாம்பியன் பட்டத்தினை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகளவாக காணப்பட்டது என்பதும் எனது எண்ணமாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.